லெட்டர் வந்திருக்கு சார். அப்படியா? லெட்டரா? காட்டு. மை டியர் பட்டு, நான் ஃபாரின்ல இருந்து சீக்கிரமே ஊருக்கு வர போறேன். உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுதுப்பா. சின்ன வயசுல உன்னை பார்த்தது, இப்போ நீ ரொம்ப வளர்ந்துருப்ப இல்ல? சின்ன வயசுல என்னை பார்த்தாலே நீ என்கிட்ட ஓடி வந்துடுவ தெரியுமா? என்கிட்ட கதை கேட்கணும்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னோட அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப சீக்கிரம் உன்னை தேடி வருவேன். இப்படிக்கு உன் மாமா. மாமாவா? இந்த பட்டுவோட மாமா. கட்டு, நீ கேட்டியா? இந்த பட்டுவோட மாமா வராங்க. மாமாவா? என்ன சொல்ற பட்டு? இதுக்கு முன்னாடி உனக்கு மாமா இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆமா கட்டு. ஏன்னா அப்ப நான் இவ்வளவு சின்ன பையனா இருந்தேனா? இல்ல இன்னும் சின்ன பையனா இருந்தேனா? இல்லையே, தப்பாச்சே. அதை விட குட்டி பையனா இருந்தப்பா. சரி சரி, நீ இவ்வளவு சின்னதா இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. அந்த நேரம் பார்த்து எங்க மாமா ஃபாரினுக்கு போயிட்டாரு. அப்படிதான் நாங்க அவுட் ஆஃப் டச் ஆனோம். இப்போ எங்க மாமா என்ன டச் பண்ண வராரு. நிறைய கதைகள் சொல்லுவாரு. எனக்கு விளையாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வருவாரு. என் லவ்லி மாமா. மாமா எனக்கு புரியுது புரியுது. மாமாவோட லெட்டரை பார்த்ததும் உனக்குள்ள இருக்க குழந்தை வெளியே வந்துட்டான். இப்ப கீழே இறங்கு. நீ நினைக்கிற மாமா நான் கிடையாது. ஓ நோ நண்பா கட்டு, என்னோட 6வது அறிவில் அலாரம் அடிக்குது. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுப்பா. என்னவோ நடக்க போகுது, பாத்துக்கோ. என்னோட மாமாவை நான் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். நீ கவலைப்படாத பட்டு. நீ உங்க மாமாவை மட்டும் பாத்துக்கோ. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இந்த ஷேர் சிங் இந்த நகரத்துல பெரிய பெரிய தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவன் தப்ப முடியாதுவே. ஏன்னா ஊர் முழுக்க போலீஸ் வலை வீசி அவனை தேடிட்டு இருக்காங்க. அவனால இனிமே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுல. இந்த ஊர்ல எங்கேயும் ஒளிஞ்சிருக்க முடியாது. ஒருவேளை அவன் ஓடி போயிட்டானா என்ன பண்ணுவீங்க சார்? ஒருவேளை அப்படி ஓடினானா நான் ஓடி போய் அவனை பிடிச்சிருவேல. பிடிச்சு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஷேர் சிங்க உங்களால பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே மறியறதுக்கான இடத்தை நான் தயார் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் பட்டுவோட மாமாவா மாறு வேஷம் போட்டு கட்டுப்பட்டு வீட்டுல போய் சந்தோஷமா இருக்க போறேன். அங்க நான் இருக்கும்போது என் மேல யாருக்கும் சந்தேகமே வராது. நான் ஏற்கனவே அனுப்பின லெட்டர் பட்டு கைக்கு போய் சேர்ந்துடுச்சு. இப்போ இந்த அருமையான கெட்டப்ல பட்டுவோட வீட்டுல போய் பட்டு நின்னு சட்டு நம்ம சாஞ்சிடுவான். மாறு வேஷத்துல மாமா கெட்டப்ப போட்டாச்சு. இருந்தாலும் ஒரு முறை இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுதான் நல்லது. அதை தானா போறது வீணா போன 2 பேரும் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துருவோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பாஸ பிடிக்கிறதுக்காக போலீஸ் 4 பக்கமா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம பாஸ் போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கணும்னா அதுக்கு நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மள பிடிக்கிறதுக்காக போலீஸ் வேஷங்கள் கூட போட்டு வருவாங்க. ஆனா இது யாரு? தாயா, இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. சரி வா போய் பாப்போம். திரும்பவும் இந்த பக்கம் வர்றதுக்கு தைரியம் இல்லாத அளவுக்கு அவனோட நிலைமையை நாம ரொம்ப மோசமாக்கிடலாம். அதுக்கப்புறம் இது தெரிஞ்ச பாஸ் நமக்கு பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், நான் ஷேர் சிங்க பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே, வயசானவன் தானே. என்னப்பா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? தூக்கி போடு. உள்ள போய் பாஸ தேடு. காப்பாத்துக்க, பெரிய மீனு, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. வீணா போனவனுக்கு இந்த தடுத்து நிறுத்துங்கடா, என்ன காப்பாத்துக்கடா. அப்பா எவ்வளவு பெருசா இருக்கு. வேணா, என்ன விட்டு இதை மட்டும் பண்ணிடாத. நீ
ஒரு மீன்ன்றத மறந்துட்டு மரம் ஏறிக்கிட்டு இருக்க. நீ என்ன மரம் கொத்தி பறவையா? கீழே இறங்கி போ. டேய் வீணா போனவங்கள ஏதாவது ஒன்னு பண்ணி தொலைங்கடா டேய். ஹலோ அங்கிள், இதுக்கப்புறம் ஷேர் சிங்க பார்க்கணும். நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் நிலைமை, புரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் இருக்கும்போது எங்க பாஸ் பக்கத்துல கூட உன்னால நெருங்க முடியாது, தெரிஞ்சுக்க. டேய் அது என்னமோ உண்மைதான்டா. உங்கள மாதிரி வீணா போன 2 பேர் இருக்கும்போது ஷேர் சிங் பக்கத்துல யாரால வர முடியும்? என்ன அடிக்கிறதுக்கு இன்னைக்கு 2 பேர் போதுடா. டேய் முத்து பாருங்கடா, நான் தான்டா ஷேர் சிங், நான் தான் ஷேர் சிங். காப்பாத்துங்க டேய், காப்பாத்துங்க டேய். அது கொஞ்சம் பல்லாவரம் வரைக்கும் போதுடா டேய், சீக்கிரம்டா. அம்மாடி வருகுது. வேணாம் வேணாம், ஓடிடு ஓடிடு ஓடி ஓடிடு. சாரி பாஸ், எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த கெட்டப்ல எங்களால கண்டுபிடிக்க முடியல பாஸ். இந்த கெட்டப்ல உங்களாலே கண்டுபிடிக்க முடியலனா கட்டுப்பட்டுவால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ஒரு நல்ல கெட்டப். ஷேர் சிங் உங்களுக்கு நீ ராணுவத்தில் இருக்க வேண்டியவடா. நீங்க யாரு? என்னது? நான் யாரா? ஏய் இங்க பாரு, நான் தான் பட்டுவோட மாமா. மூஞ்சி கிட்ட கிட்ட தள்ளி போ. பட்டு சாரோட மாமா வந்துட்டாரு. மாமா வந்துட்டீங்களா மாமா? என்ன வலி வலிக்குது? எதுக்கு கெட்ட பொண்ணு செக் பண்ணி பாத்தறலாம். தாடி மீச 2 பக்கம் இருக்கு. டேய் பட்டு இங்க பாப்பா, என் செல்ல குட்டி மருமகனே மருமகனே. முன்ன பார்த்தத விட நீ ரொம்ப வளர்ந்துட்டப்பா. மாமா இதான் என்னோட ஃப்ரெண்ட் கட்டு. வணக்கம் மாமா. அப்படியா? கட்டுன்னு பேர் வச்சால லட்டு மாதிரி இருக்கா. இவனும் எனக்கு ஒரு மருமக மாதிரி தானப்பா. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. சின்ன வயசா இருக்கும்போது பட்டு பையன் ஏதாவது தப்பு பண்ணானா பட்டு பட்டுன்னு அடி வாங்குவோம். அப்புறம் காதை போட்டுச்சு இப்படி திருகு திருகுன்னு திருகிடுவேன். உனக்கு புரிஞ்சுதா? மாமா எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்னோட காதை விட்டுருங்க. ரொம்ப வலிக்குது. தம்பி யாரு? கிளாசிக்கல் டான்சரா? பாத்தியா கட்டு, என் மாமா எவ்வளவு ஜாலி டைப்பா இருக்காருன்னு. சரி மாமா வாங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. ஏய் டிங் டாங், மாமாக்கு சூப்பரா ஒரு டீ போட்டு கொண்டு வா, சீக்கிரம் ஓடு. மாமா இவன் தான் டிங் டாங். எங்க வீட்டோட எல்லா வேலையும் இவன் தான் இழுத்து போட்டு செய்வான். என்ன வேறடா இதெல்லாம்? ஹலோ சாரி டிங் டாங், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? வேணாம் சார், இவ்வளவு நேரம் பொறுத்து எதுக்கு படுறீங்க? போங்க, நானே வரேன். எஸ் மாமா, வணக்கம். சொல்லுங்க மாமா, பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பட்டர், பிரெட் அண்ட் ஆம்லெட், சீஸ் பட்டர், வெஜ் நான்வெஜ் சாண்ட்விச், நூடுல்ஸ், அல்வா, ஆம்லெட், அல்பிரேட்டா, சப்பாத்தி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஒரு ஐடியா, நீ என்ன பண்றனா எல்லாத்துலயும் ஒரு பிளேட் கொண்டு வந்துரு. எடுத்துட்டு போய் கடை வைப்பாரோ? பிகினிங்ன்றதுல கொஞ்சமா பிச்சு பிச்சு தின்னுக்கிறேன். போக போக பாரு எல்லாத்துலயும் நான் பிரிச்சு மேஞ்சிருவேன். நீங்க அசந்து போயிடுவீங்க. இப்பவே நான் அசந்து போய் தான் சார் இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சமா. கைய வைக்காதடா. பாத்தியா என் மாமா எவ்வளவு ஜாலி டைப்னு. வெரி குட் வெரி குட். பிரியாணி வேற. ஏய் டிங் டாங் பாத்து. முடியுமா? இதுக்கெல்லாம் அசர்ற ஆளா நானு? ஷாக்க குறைங்கப்பா. எதுக்காக சம்மந்தமே இல்லாம இவ்வளவு சத்தம் போடுறீங்க? தெரியாதனமா கீழே தானே விட போனேன். அது என்ன விஷயம்னா மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு தப்பு இல்ல. அது என்னன்னா, நம்ம டிங் டாங் தலையில மட்டும் ஏதாவது அடிபட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்துடுவான். அது என்ன ஆகும்னா, அடிப்படும் போது அவன் எதை பார்த்தானோ அவனோட மெமரி எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே ஹேங் ஆயிடும். அடுத்த சீனுக்கு போகணும்னா மறுபடியும் அவன் தலையில அடிபடணும். அப்பதான் அவன் நார்மல் ஆவான். ஓஹோ, இதுதான் மேட்ரா. இப்ப பாரு, இதுக்கப்புறம் அவனை நான் வச்சு செய்ய போறேன். ஃபன்ன்றத நான் பண்ண மாதிரி பிச்சு பிச்சு தின்ன போறேன். கட்டு, நான் என்னுடைய அருமை மருமகனுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா.
பல வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நீ அதை என்ஜாய் பண்ணப்பா. என்ன? ஓகே மாமா. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜாவுக்கு என்ன பிரச்சனைனா அவனுடைய மந்திரியை அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா அந்த மந்திரி ஒரு பெரிய தப்பு பண்ணாரா. அந்த மந்திரி அப்படி கழுத்தை பிடிச்சு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சு பின்னால இருந்து குடு குண்டு கொடுத்தாரா. இதோ இந்த மாதிரி தான்ப்பா. இருப்பா, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. எங்க போற? போதும் மாமா, நான் அந்த மந்திரி கிடையாது. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? உங்க கதை எனக்கு புரியுது. ராஜா இப்படிதான் அடிச்சாரு. அதுக்கு எதுக்கு செஞ்சு காட்டுறீங்க? வாவ், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்ல? சான்ஸே இல்ல. அந்த மந்திரி கூட இதே மாதிரி தான் பயந்து போய் தொங்கிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜா என்ன பண்ணாரா, காலுக்கு கீழே இருந்த கால் பந்தை எடுத்து காலையில உதைச்சாரா. மாமா, என்ன இப்படி சாகடிக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்தீங்களா? ஏய் கட்டு, உன் ஓவர் ரியாக்ஷன் கொஞ்சம் நிறுத்துறியா? எங்க மாமாவை பத்தி இந்த மாதிரிலாம் நீ சொல்லாத, ஓகேவா? அவரு சும்மா உங்ககிட்ட விளையாடுறாருப்பா. ஒரு மாமா மருமகனுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட ஃப்ரெண்டு கட்டுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து பிடிக்கல திட்டுன வேற எங்கேயாவது போயிடுறேன். இல்ல 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 மாமா, அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க ப்ளீஸ். இங்க பாரு கண்ணுங்களா, இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் நீங்க பார்க்கல. போக போக பாரு கண்ணா, உங்க ரெண்டு பேரும் நான் எப்படி பிரிக்கிறேன், என்னென்ன பண்ண போறேன்னு கிளைமேக்ஸ்ல இருக்கு. அதிரடி சரவடி உங்க ரெண்டு பேருக்கு இருக்குடா மரணாடி. என்ன ராஜா பண்ற? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. எனக்கு கால நீட்டுறதப்பா. இங்க பாரு என்னுடைய அருமை டாக்கே, நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய். உனக்கு நிறைய எலும்பு துண்டை நான் போடுறேன். அதோ நிக்கிறான ஒருத்தன், அவனை போய் நல்லா கடின்னு கடிச்சிட்டு வந்துரு. என்னாச்சு டிங்டாங்? டிங்டாங், உனக்கு என்னாச்சு? எதுக்காக என் பின்னாடி இப்படி ஓடி வர? பிரமாதப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கவே அழகா சந்தோஷமா இருக்கு. அடேங்கப்பா, கட்டு டிங்டாங்கும் சேர்ந்து மாமாவை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றாங்களா? ஏ தேங்க்யூ கட்டு, தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் ஏ மாமாவை உங்க மாமாவை நினைக்கிறீங்க பாத்தீங்களா? சார், எதுக்காக இப்படி நீங்க கீழே படுத்து கிடக்குறீங்க? எந்திரிங்க சார், இப்படி எல்லாம் படுக்க கூடாது. இப்பதான் மாப்பு போட்டு வச்சிருக்கேன். மறுபடியும் குக்கர் சத்தம் வருது. நீ முதல்ல உள்ள போ டிங்டாங். சார் கோமா போறார் போல இருக்கே. மாமா, இது எல்லாத்தையும் நீங்க தானே பண்ணீங்க. நேத்து டிங்டாங்க பத்தி எல்லா உண்மையும் நாங்க உங்ககிட்ட சொன்னோம். இன்னைக்கு அவரு இப்படி நடந்துகிட்டு இருக்காரு. நீங்க தான் டிங்டாங்கோட வீக்னஸை யூஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த டாகி போட்டோவை காட்டி அவரை டாகி மாதிரி நீங்க பண்ண வச்சிருக்கீங்க. அப்படிதானே? இங்க பாரு கட்டு, நான் உன்னை என்னோட சொந்த மருமகனா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க நான் வந்ததுல இருந்தே உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. என்ன திட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாளைக்கே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுறேன்ப்பா. ஏய் கட்டு, மாமா உங்க ரெண்டு பேர்கிட்ட விளையாடி தானே இருந்தாரு. ஆனா நீங்க அதையே சீரியஸா எடுத்துக்கிறீங்க எப்படி? நானே இப்பதான் எங்க மாமாவை இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆனா நீங்க என்னடான்னா அவர் மேல பழிய போடுறீங்களேப்பா. சரி பட்டு, ஐம் சாரி. நீ உங்க மாமா கூட சந்தோஷமா இங்கே இரு. நான் இந்த இடத்த விட்டு போறேன். சந்தோஷம் முதல்ல அதை பண்ணு. அம்மாடி, நினைத்த
நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். பாஸ் அந்த 10th ஃப்ளோர்ல தான் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்குது. அத பாஸ் அங்கதான் அந்த பில்டிங்ல தான். திருடனை பிடிக்கலான்னு பகல் கனவு கண்டு எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாம நான் பறந்த போய் நகையை திருடிட்டு வந்துருவேன். எவ்வளவு அழகா இருக்கு. என்ன என்ன சாவடிக்கிறீங்க? எவ்வளவு லாங்கா இருக்கு. கண்ண முன்ன தெரியலையா எப்படி நடந்து போறதுன்னு. எடுத்துட்டல. அட இது திருட்டு போயிடுச்சு. யாராவது புடிங்க, திருடனை புடிங்க. என்னோட டைமண்ட திருடிக்கிட்டு போறான். புடிங்க. அங்க பாருங்க, அந்த கயிறுல பறந்து போறான். அங்க பாருங்க, பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே சார், போய் புடிங்க சார் அவனை. கவலைப்படாதீங்க, திருட எங்கன்னு சொல்லுவே, நான் ஓடி போய் அவனை புடிச்சிருவேன். பின்னாடியே வாவே. எடுங்க தெருங்க. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்தா விட்டுருவோமா? இப்படி பட்ட மாதிரி ஷேர் சிங் தானே பறப்பாரு. என் வீட்டு பக்கம் எதுக்காக போறாரு? எங்க வீட்டுக்கு போற தைரியம் அவருக்கு இல்லையே. அப்புறம் எங்க போயிருப்பாரு? சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஷேர் சிங் ஒருவேளை எங்க வீட்டுல மறைஞ்சிருப்பாரோ? நிறுத்து, அவனை பிடிச்சாகணும். என்னோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க பாருப்பா பட்டுக்கண்ணா, நான் பட்டுன்னு முடிவெடுக்க கூடிய ஆளு. உன் ஃப்ரெண்டு காட்டுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அதனால நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா கிளம்புறேன். நீ என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. என்ன தளபதி படத்துல வர ரஜினி மம்முட்டி மாதிரி இருக்கிறவங்களை நான் பிரிக்க விரும்பலப்பா. நான் ஃபாரின்ல நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்க தெரியுமா? வேணும்னா நம்பிக்கை இங்க பாரு நீயே. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சதுப்பா இது எல்லாமே. இது எல்லாத்தையுமே அருமை மருமகனான உனக்கு கொடுக்கலான்னு நான் விருப்பப்படுறேன். இது எல்லாமே அப்படியே எனக்கா மாமா? எதுக்குப்பா உனக்கு இந்த டவுட்? இந்த உலகத்துல எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருப்பா இருக்காங்க? இந்த காலம் போன காலத்துல நான் சன்னியாசம் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ வாழ வேண்டிய பையன்ல, அதனால இத வச்சு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துக்க. என்ன நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போனா மாத்திரை கொடுக்க கூட யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. சரி விடு, அது என்னோட பிரச்சனை. நீ உன் ஃப்ரெண்டு கூட வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பா, எனக்கு அது போதும். எனக்கு அந்த ஆடவை விட்ட வழி இருக்கு. நான் தெருவா பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுப்பேன். நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் சரி, நீ உன் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா வாழு, அது மட்டும் எனக்கு போதும். இந்த வயசான கிழமை எங்க போக போற, என்ன பண்ண போற, நீ சந்தோஷமா இருப்ப, அது மட்டும் எனக்கு போதும். பட் இந்த வீட்டுக்கே கண் கலங்கிட்டான். இல்ல மாமா, நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். எங்க கூடவே இருந்துருங்க மாமா. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது மாமா. மாமா கட்டு இவரை தடுத்து நிறுத்து, நம்மளை விட்டு கிளம்புறேன்னு சொல்றாரு. எங்க மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது. அவர் எனக்கு எப்படி ஏதாவது கதை சொல்லுவாருன்னு தெரியுமா? கட்டு என் நண்பா ஏதாவது பண்ணுப்பா. இந்த மாமா ஷேர் சிங் தான். முகம் அப்படியே இருக்கு, பேச்சு அப்படியே இருக்கு. என்ன எட்டப்ப மட்டும் கொஞ்சம் வயசான மாதிரி மாத்திருக்காரு. இவர் பறந்து தானே வந்தாரு. வீட்டுக்குள்ளேயே இவரை பறக்க வச்சுட்டா அப்புறம் இவரோட உண்மை வெளியே தெரிஞ்சிடும். என்னப்பா நான் போய் நினைச்சா இவன் ஏதோ பிளான் பண்றான்னு பண்ணிட்டா. தள்ளுப்பா. ஒருவேளை நான் பறக்கிறத இவனுங்க பாத்துட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் இவனுக்கு தெரிஞ்சிடுமே. எப்படி இதை மேட்ச் பண்றதுன்னே தெரியலையே. பட்டு நீ அமைதியா இரு. மாமா எங்கேயும் போக மாட்டாரு. அவரு கோவத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கோவம் குறைஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும். சரியா?
ஒண்ணுக்கே பத்தாது, இதுல ரெண்டா? எங்க மாமா புடி, அவர் என்ன விட்டு போக பாக்குறாரு. வழி கிடைக்காதனால உள்ளே சுத்துறாருப்பா. நிறுத்துக்கப்பா, நிறுத்துக்க. தயவு செஞ்சு அந்த 2 பேரைய நிப்பாட்டுங்க. நீங்க பேரை நிப்பாட்டலன்னா சன்னியாசம் போறதுக்கு இந்த உடம்புல ஒரு பீஸ் கூட இருக்காதுப்பா. நான் நேரடியா கடவுளையே பார்த்துருவேன் போல இருக்கு. இதான் ஒரு முடிவை பட்டு எடுப்பா பட்டு. இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லனா உன் ஃப்ரெண்டு கட்டு இருக்கணும். சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லு. என்னோட ஒட்டுமொத்த சொத்தை நீ வச்சுக்கிட்டு உன் மாமாவை கூட வச்சு முத்து மாதிரி நீ பாத்துக்க. இல்லனா இந்த கெட்டு போன கட்டுவை கூட வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ணிக்க. கரெக்ட் மாமா. கட்டு என் நண்பா, இன்னைக்கு நான் முடிவு பண்ணிடுறேன். அப்படி முடிவெடு மருமகனே. நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொன்னீங்க மாமா. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கோட்டை விட்டீங்க. எதுல நான் கோட்டை விட்டேன்னு சொல்லு. கட்டுவும் பட்டுவும் தனியா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆனா எங்க 2 பேரும் இந்த உலகத்துல யாரும் பிரிக்க முடியாது. கட்டு பட்டு நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. எவ்வளவு பெரிய புயலே வீசினாலும் சரி, எங்க 2 பேரோட நட்புங்கிற பேரு எங்களை எப்போ ஒன்னாவே வச்சிருக்கோம். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. லென்த்தா இழுக்காம பட்டன மேட்டர் சொல்லு பட்டு. அவன் என்ன சொல்ல வரானா, பட்டுவோட உண்மையான மாமா யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க நிச்சயம் பட்டுவோட மாமா கிடையாது. அலியோட 4வது பேர் ஷேர் சிங். என்ன புரியுதா? 4வது பேர் கிடையாதுடா முட்டாள். அது 2வது பேர். அலியோட 2வது பேர் தான் இந்த ஷேர் சிங். சரி சரி, இப்ப உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. ஐயோ கட்டு, இது என் மாமாவே இல்ல, இது ஷேர் சிங் ஆச்சே. என்னோட 6வது அறிவு அப்பவே சொல்லுச்சு, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, உஷாரா இருன்னு. கேட்டனா? நான் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. தற்காப்புக்கு எல்லா விஷயங்களையும் கூடவே நான் வச்சிருப்பேன். டேய் தாயா பாயா, சீக்கிரம் உள்ள வாயா. தாக்குங்க. என்னடா ரவுண்ட் ராலி ஷாட்லாம் போடுறீங்க? யார்கிட்ட பவர் இருக்குன்னு பார்க்கலாமா? தாயா, இந்த கேரக்டரை நீ பத்திரமா வச்சுக்கணும். நான் இப்ப வந்துடுறேன். நான் தான் இன்ஸ்பெக்டர் மன்மானி. நான் டீ இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். கவனி. கட்டுப்பட்டு எங்கேயும் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாதீங்க. ஓடுனீங்க ஓடி வந்து உங்களை பிடிச்சிருவல. மன்மானி சார், திருடினது ஷேர் சிங் தான். இத பாருங்க, அவர் திருடின நகைகள். இவரை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு நிறைய டீ கொடுங்க. சரியா சார்? இன்னொரு விஷயம், இவர் என் மாமாவும் நடிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்காகவே இவரை கொஞ்சம் ஸ்பெஷல்லா கவனிக்கணும். எவ்வளவு பிளான் பண்ணி பண்ணாலும் கடைசியில இந்த கட்டுப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க. என்னால தாங்க முடியல சார். என்ன கூட்டி போய் ஜெயில போடுங்க சார், ஜெயில போடுங்க.